அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன். என் குருவோட குரு 3000 வருடமாக ஒளி இருக்கிறார். அவர் பெயர் ஆதி பிரணவ வாசியோக சித்தர். அவர் என் குருநாதருக்கு மகா ஞான குருக்கு சகல ஆன்மீக கலை கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று குருசக்தி மையம் இறைசக்தி மையம் என்று நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க. குருமுக அறியன்ட்டாங்க. அந்த பாட்டோட விளக்கம், அந்த விளக்கத்துக்கு உண்டான சரியான பயிற்சியை இந்த உலகில் முதல் முறையாக ஆதி பிரணவ வாசிய வித்தியை மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது. 1 மணி நேரத்தில் வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. வள்ளலா இறைவன் சொல்கிறாரு, நின்னை என்னுள் கலந்தே கங்குள் பகல் இன்றி என்றும் கழித்திடை செய்யாயோங்கிறார். நின்னை என்னுள் கலந்தே கண்குள் பகல் இன்றி என்றும் கழித்திடை செய்யாயோ அப்படிங்கிறார். இதவா என் உள்ளே வந்து கண்குள் பகலின்றி அப்படிங்கிறார். கங்குள் அப்படின்னா இரவு, பகல்னா பகல், இன்றி கழித்திடை செய்யாயோங்கிறார். இவரோட விளக்கு என்ன தெரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. பயிற்சி பண்ணுறவங்களும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்களும் நல்லா கவனிக்கணும். தாயின் வயிற்றில் கர்ப்பப்பையில் குழந்தை உள்ளே இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்படி சுவாசம் தானாக ஓடுது? குழந்தை மூச்சு செலுத்தி விடவில்லை. தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் 16 அங்குல மூச்சு தானாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இறைவன் நம்மளை இயக்கி 10 மாதம் நம்மளை காப்பாற்றுறார். அந்த காப்பாற்றக்கூடிய செய்கிற தெய்வத்துக்கு தான் சூரிய நாராயணன். நாராயணன் என்று பேர். நா அப்படி என்றால் தண்ணி, அயனை நார அப்படி என்றால் தண்ணி, அயனன் என்றால் காப்பாற்றக்கூடிய அர்த்தம். தண்ணியிலேருந்து 10 மாதம் நம்மளை காப்பாற்றுறது யாருன்னா இறைவன் அல்லால் நாராயணன். 16 அங்குல மூச்சு தானாக இயங்கிக்கிட்டு இருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள்கள் அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு நின்று விடுகிறது. இப்போ மூக்கு வழியாக சூரியகலை சந்திரகலையாக மூச்சு வெளியே போகிறது. மூக்குள்ளே வலது பக்கம் வந்தால் சூரியகலை, இடபுக்கு வந்தால் சந்திரகலை. இப்போது அப்பாவோட நம்மளுடைய ஆயுட்காலம் நிர்ணயம் பண்ணுறாங்க. பிறந்த உடனே நீங்கள் 85 வயசு வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாதகம் எழுதியிருக்காங்க. 80 வயசுன்னு சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு உடம்பு சும்மா உட்காந்தாலும் நீங்கள் வந்து உடம்பு இயங்குவதற்கு 21,600 மூச்சு விட்டு விட்டாகணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, கடுமையான வேலை செய்யும் பொழுது, உடல் வேகம் செய்யும் பொழுது மூச்சு வெளியே போகிறது. மூச்சு வெளியே சென்று உங்களோட ஆயுட்காலம் அளவு தினசரி 30,000 மூச்சை டெபாசிட், அதாவது 66 கோடியே 9,60,000 மூச்சு. 85 வயசு சொன்னாங்கன்னா 66 கோடியே 9,60,000 மூச்சிலிருந்து உங்களுக்கு தினசரி எல்லா மனிதர்களும் 30,000 மூச்சுக்கள் மூக்கூலியாக விட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை அறியாமல் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கண்குள் பகல் இன்றி கழித்திடை செய்யாயோ அப்படிங்கிறாரு. நம்ம விடக்கூடிய மூச்சில் எத்தனை விதமாக எண்ணெய்கள் இருக்குது தெரியுங்களா? ஒரு சாம்பார் வைக்கிறதா என்ன வேணும்? தண்ணி, பருப்பு, கடுகு, உளுந்து பருப்பு, ஜீரகம், மிளகு, எண்ணெய், மிளகாப்பொடி இதெல்லாம் வேணும்ல. அதுபோல் நமக்கு விடக்கூடிய மூச்சில் 12 நம்ம கல்யாணம் பண்ணும்போது அப்பா வயசு 29, அம்மா வயசு 21 வச்சுக்கோங்க. 50 வருஷம் அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவில் நம்ம பிறந்திருக்கோம். இது இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ள 21 அம்மா அப்பாவோட டிஎன்ஏ பதிவு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. இதெல்லாம் மூச்சாக வெளியே போயிட்டு இருக்கிற எண்ணெய்கள் மூச்சாக வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அந்தந்த மூச்சில் என்ன பதிவு இருக்குதுங்களா? நாம் இந்த ஜென்மத்தில் எதை அணிவிக்க வந்தோம், அந்த எண்ணெய்கள் மூச்சாக வெளியே வருகிறது. 2 பரம்பரை அம்மா அப்பா கூட எண்ணெய்கள் மூச்சாக வெளியே வருகிறது. 3 தற்சமய அம்மா அப்பாவோட எண்ணெய்கள் மூச்சாக வெளியே வருகிறது. 4 நம்மளுடைய இப்போ என்ன வேலை செய்து கொண்டு இருக்குமோ அந்த வேலையுடைய எண்ணெய்கள் மூச்சாக வருகிறது. 5 நம்மை நாமே தாழ்த்தும் எண்ணெய்கள் மூச்சாக வெளியே வருகிறது. குலதெய்வ வழிபாடு குறை எண்ணலைகள் மூச்சாக வெளியே வந்து விடுகிறது.
அடுத்தது எந்த கறி சாப்பிட்டோமோ அந்த கறியுடைய ஆக்ரோஷ எண்ணலைகள் மூச்சை வெளிவருகிறது. இது இல்லாமல் வீட்டோட மனையுடைய சாஸ்திர குறை எண்ணல்கள் மூச்சை வெளிகிறது. இது இல்லாமல் மனித உடம்பு 96 தத்துவங்களும் இயங்குது. இந்த 96 தத்துவங்களுடைய இயக்கங்கள் எண்ணலைகள் மூச்சை வருகிறது. இது இல்லாமல் கண்திஷ்டி போட்டி போடாமல் இந்துடைய தீய சக்தியுடைய எண்ணலைகள் தாக்குதல் மூச்சாய் வெளியே வருகிறது. இது இல்லாமல் நாம் பரம்பரையில் தாய் வழி தந்தை மணி வழியில் சுகமாக அகால இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யாதனால அந்த ஆத்மாக்கள் தாக்குதல் எண்ணலைகள் மூச்சாக வெளியிடுகிறது. நம்முடைய தினசரி நம்ம நினைக்க எண்ணலைகள் மூச்சாக வருது. அப்போ நம்ம 50 வருஷம் அம்மா அப்பா எண்ணெய் பதில் இந்த உடம்பு பிறந்திருக்கு. நம்ம உடம்புக்குள்ளே 21 அம்மா அப்பா எண்ணலைகள் இருக்குது. நம்ம விடக்கூடிய மூச்சில் பிறந்திருந்து சாகிற வரலும் 12 விதமான எண்ணலைகளை மூச்சாக வெட்டி கொண்டு ஒவ்வொரு மனிதன் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். 30 மூச்சு ஆச்சுங்களா? இந்த மூச்சு எப்படி தேன்றாட்டில் தேனீக்கள் மொச்சு கொண்டிருக்கிறதோ நம்முடைய உடம்பு ஃபுல்லாக எண்ணலைகள். ரெண்டு கையை மேலே கூப்பிடி வச்சிங்கன்னா 12 அங்குலம். இந்த 12 அங்குலம் வரை நம்மளை சுற்றி எதிர்மறை எண்ணலைகளாக இருக்கிறது. இந்த மூச்சை சூரியகளை சந்திரகளை வரக்கூடிய மூச்சை நாம் எப்பொழுது ஆதில் அடங்க செய்ய வைக்கிறோமோ அப்பொழுது மட்டுமே உங்களுக்கு 12 மூச்சு நின்று உள் மூச்சு 16 மூச்சு தானாக ஓடும். இந்த நிலையை அப்போ வெளிமூச்சு முழுமையாக நின்று உள்மூச்சு 1 மணி நேரத்தில் ஆதி பிரணவத்தால் மட்டுமே உங்களுக்கு மூச்சு அடங்கும், மனம் அடங்கும். மூச்சு எது? எண்ணங்கும் தொகுப்பு, மனம் தர தொகுப்பு, எண்ணங்கும் தொகுப்பு தான் மூச்சு. அப்போ இந்த 16 மூச்சு எப்போ ஓப்பன் ஆகுதோ சூரியகளையும் சந்திரகளையும் நல்லா கவனிக்கணும். சூரியகளையும் சந்திரகளையும் எப்பொழுது ஆதில் அடங்கிடுவோ அப்பொழுது மட்டுமே உள் சுவாசம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற சக்தி தான், அதைத்தான் நடுநாடின்னு சொல்கிறாரு. அதுதான் சுழுமுனை நாடின்னு சொல்கிறாங்க. அதான் சூட்சும நாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சிவன் நாடின்னு பேர். எப்போது 16 மூச்சு மேலே ஓப்பன் ஆகுதோ அப்பொழுதுதான் இந்த இறைசக்தி உள்ளே வரும். இறைசக்தி உள்ளே வந்து விட்டால் உங்கள் மூக்கிலும் சுவாசம் வெளியே வராது. அதைத்தான் திருமூலர் 12 ஆணையும் பகல் இரவுள்ளது 12 ஆணையும் பாகன் நிறைந்தின் 12 ஆணையும் பாகன் நிறைந்த பின் 12 ஆணை பகல் இரவு இல்லையே, மூக்கிலே காற்று வராது. பகல் சூரியகலை, இரவுன சந்திரகலை, பகல் இரவு இல்லையே, மூக்கிலே காற்று வராது, சுவாசம் வெளியே வராது. அதான் மண்மனம் எங்கு உண்டு வாயு அங்கு உண்டு. மண்மனம் வாயு அங்கு இல்லை. மனம் அடங்கிவிட்டால் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. இறைவனை அடையக்கூடிய யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் முதல் படியே மனதை அடங்க செய்தல், அப்புறம் அழித்தல். மனம் அடங்க தெரியும். மனம்ன்றது மூச்சா என்ன போயிட்டு இருக்கு. நீங்கள் காசு கொடுத்து என்ன வேணால் வாங்கலாம், ஆனால் மூச்சை வாங்க முடியுமா? மூச்சை வாங்க முடியாது. அந்த மூச்சை 16 மூச்சை உங்களுக்கு 1 மணி நேரத்தில் உள் சுவாசம் ஓட செய்து 24 மணி நேரமும் மூக்கில் சுவாசம் வராமல் உள் சுவாசத்திலேயே ஓட செய்ய வைப்பது இந்த உலகில் ஆதி பிரணவ வாசி வித்தியில் மட்டுமே குரு சித்தி இறைசக்தி மையத்துக்கு கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நேரடி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ப்ளஸ் மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் +91 790 463 8079 +91 790 என் மொபைல் நம்பர் 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.